ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகேர் பக்திர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். சாப்டர் 13 ஸ்லோகம் 23. ஓகேங்களா. இன்றைக்கி கிளாஸுக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஈரோடின் சார்பாக உங்களையெல்லாம் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகம் 23, 13வது அத்தியாயத்தில். ஸோ நம்ம பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உபதர்ஷ்டானு மந்தாச்சாம் பார்த்தா போர்த்தா மகேஸ்வரம் பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரகம். உபத்ரஷ்டா மேற்பார்வை செய்பவர், அனுமந்த அனுமதிப்பவர், சா மேலும், பார்த்த தலைவர், போக்தா பரம அனுபவிப்பாளர், மகா ஈஸ்வர பரமபுருஷர், பரமாத்மா இதி கூட, சா மேலும், அபி உண்மையில், யுக்த கூறப்படுகின்றார், தேகே உடலில், அஸ்மின் இந்த, புருஷக அனுபவிப்பாளர், பர தெய்வீகமான. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய அபய் சரணார்விந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். நமோ விஷ்ணு. இருப்பினும், பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கிறார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரே இறைவன், பரம உரிமையாளர். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும், பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே. ஸோ பொருளுரை போகிறதுக்கு முன்னே நம்ம ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம். हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपीश गोपिका कांद राधा कांद नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुतदेवी प्रणमायि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भागसात्य देशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இந்த ஸ்லோகம்
மிக முக்கியமான ஸ்லோகம். பகவான் வந்து எப்படியெல்லாம் ஜீவாத்மாவுக்கு உதவி செய்கிறார், அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் பரமாத்மாவாக எப்படி நமக்கு ஜீவாத்மாவுக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமது உடலில் வந்து இந்த மொழிபெயர்ப்பை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பொருள் வரைக்கும் போயிடுவோம். இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இப்போ இந்த உடல் யார் இருக்காங்க? ஜீவாத்மா இருக்காங்க, கூட பரமாத்மா இருக்காங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க உடலுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து தனி மனிதன், நான் வந்து சுதந்திரமானவன், நான் வந்து எது வேணும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. கூட உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் பகவானோட விரிவங்கம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார் அப்படின்னா ஜீவாத்மா போக பரமாத்மாவும் இருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவர் எப்படிப்பட்டவர்னா அனுபவிப்பாளர், பரம அனுபவிப்பாளர், பரம உரிமையாளர்னு சொல்லலாம். ஸோ எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பாளர் நானே அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லைங்களா? 5வது சாப்டரில் 5.29 சொல்கிறார். ஸோ அவரே இறைவன். இறைவன் யாருன்னு நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கு. அவரே இறைவன், பரம உரிமையாளர், இருப்பவை அனைத்திற்கும் உரிமையாளர் அவர்தான். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும். எதற்கு மேற்பார்வையிட்டு? நம்ம செய்கிற செயல்களுக்கு மேற்பார்வையிட்டு, சூப்பர்விஷன் சொல்ல ஆங்கிலத்தில். மேற்பார்வையிட்டு அனுமதி, அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுறவர் பரமாத்மா தான். இப்படி பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே. அவர் தான் இந்த உடலில் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ பொருளுரையில் பார்ப்போம். ஜீவாத்மாவுடன் எப்போதும் வீற்றிருக்கும் பரமாத்மா பரமபுருஷரின் பிரதிநிதி என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். ஆங்கிலத்தில் சொன்னால் ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் சாதாரண உயிர்வாளி அல்ல. என்ன, ஒரு ஜீவாத்மாக்குள்ளே இருக்கிறாரு, ஜீவாத்மா கூட உடலில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு சாதாரணமான உயிர்வாளி போல் ட்ரீட் பண்ணக்கூடாது, நம்ம கருதக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருமை தத்துவவாதிகள் உடலை அறிபவன் ஒருவனே என்று கருதுவதால் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை என்று நினைக்கின்றனர். ஒருமை தத்துவவாதிகள், அத்வைதிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவும் 2 பேரும் ஒன்று தான், வேறுபாடு இல்லை அப்படின்னு கருதுகிறாங்க. பட் அது வந்து உண்மையா அப்படின்னா இல்லை. தனித்தனி நபர்கள். உடலில் இருவர் இருக்கிறார்னு பகவானே சொல்லிட்டார். இந்த ஸ்லோகம் யார் சொல்கிறாங்க? பகவான் வாச்சா, பகவான் சொல்கிறார் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம திருத்தி கூறக்கூடாது. இதனை தெளிவுபடுத்தும்படி ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மாவின் உருவில் பிரதிநிதியாக வீற்றிருப்பது தாமே என்று இறைவன் கூறுகிறார். இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் பகவான் இப்படி சொல்கிறார். எதற்கு இந்த மாதிரி விளக்கமெல்லாம் கொடுக்கணும் ஆக்சுவலி அப்படின்னா, இப்போ பரமாத்மா கூட இந்த ஜீவாத்மா கூட அருகில் இருப்பவர் பரமாத்மா அப்படிங்கிறது வந்து பகவான் சொல்கிறதுனால தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் அது எதற்காக இருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கார். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குகிறார். நம்ம செய்கிற செயல் வந்து மேற்பார்வையிடுபவர் யார்? பரமாத்மா. அப்போ எந்த மாதிரி செயல் செஞ்சாலும் மேற்பார்வை, அதாவது அது அனுமதி வழங்குபவர் வழங்குவாரா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுறது யார்? ஃபைனலாக பகவான் பரமாத்மா ரூபத்திலிருந்து, பகவானோட பிரதிநிதி பரமாத்மா ரூபத்திலேருந்து சாங்ஷன் பண்ணுறார். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். நான் வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு செயல் செய்கிறேன். உதாரணத்துக்கு வந்து திருடுகிறேன், எல்லாத்தையும் வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு சாங்ஷன் பண்ணுவாரா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும். நான் வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு வந்து பகவான் சாங்ஷன் பண்ணுவாரா? இதெல்லாம் பகவானோட டிசிஷன். பகவான் வந்து சில விஷயத்துக்கு வந்து அனுமதிப்பார், சில விஷயத்துக்கு வந்து அனுமதிக்க மாட்டார். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு வந்து அந்த செய்யக்கூடிய பலன்கள், முன்பிறவியில் வந்து நம்ம புண்ணிய காரியங்கள் நிறையா பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம இந்த பிறவியில் வந்து சில நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படும் போது பகவான் பார்ப்பார், இவனுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா, ஓகே சாங்ஷன் பண்ணலாம்.
சாங்ஷன் கொடுக்குறார். அதே இன்னொரு ஆத்மா நான் திருடணும், வேலை செய்யக்கூடாது, திருடி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது வந்து செய்யக்கூடாத செயல். ஆனால் அதுக்கு சாங்ஷன் பண்ணுவார் அப்படின்னா, இது அடம் பிடிக்குது. இந்த ஆத்மா வந்து அடம் பிடிக்குது. போன பிறவியில் நிறைய பாவ காரியங்கள் செஞ்சுருப்பார், செய்யக்கூடாத செயலில் ஈடுபட்டிருப்பார். அதனோட விளைவு இவர் திருட்டு செயல் மறுபடியும் செய்ய வேணும்னு ஆசைப்படும் போது, ஸோ இவன் வந்து திருந்த மாட்டேங்கிறான். இவனை திருத்துறதுக்காக மறுபடியும் அதை சாங்ஷன் பண்ணி திருடுனா என்ன ஆகும்? ஒரு நாள் அகப்படுவான், குற்றவாளி ஆவான், அதனால் தண்டனைக்கு உள்ளாவான். அவனை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக சில சமயங்கள் அனுமதிப்பார். புரியுதுங்களா? ஒருத்தர் கொலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட பகவான் ஏன் சாங்ஷன் பண்ணுறான்னு நமக்கெல்லாம் டவுட் வரும். அவர் மறுத்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அவன் வந்து பாவங்கள் செய்திருக்கான். அந்த பாவத்தை மறுபடியும் அனுபவிக்கிறதுக்காக, இல்லை அந்த யாரை வந்து போய் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதை மாதிரி இறக்கணும் அப்படிங்கிறது விதி. ஸோ இது எல்லாம் வந்து இந்த சூட்சுமமாக நடக்கிறனால நமக்கு வந்து அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் பகவானுக்கு தெரியும் எதை சாங்ஷன் பண்ணணும், எதை சாங்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்மளே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம். சிலது நடக்கும், சிலது நடக்காது. நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதா அப்படின்னா இல்லை. சிலர் எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு நடந்துடும். இதெல்லாம் அவங்களோட முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பகவானோட சாங்ஷன் பொறுத்து, அனுமதிக்கிறத பொறுத்து நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதனை தெளிவுபடுத்தும்படி ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மாவின் உருவில் பிரதிநிதியாக இருப்பது தாமே என்று இறைவன் கூறுகிறார். அவர் ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர், பரா தெய்வீகமானவர் என்று அறியப்படுகிறார். அப்போது ஜீவாத்மாவும் ஆன்மீகமானவர் தான், பரமாத்மாவும் ஆன்மீகமானவர் தான். இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா சச்சிதானந்த விக்கிரகம், சத் சித் ஆனந்த விக்கிரகம். இருவருமே ஜீவாத்மாவோட அவரோட தன்மை எப்படிப்பட்டது? நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான உடலை உடையவர், விக்கிரகான உடல். பரமாத்மாவுக்கு அதே மாதிரி தான் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான உடல். அப்போது ரெண்டு பேரும் ஒன்று தானே தன்மையில், அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம வரலாம். தன்மையில் ஒருவர், அளவில் வேறுபாடு உடையவர். ஜீவாத்மாவோட சைஸ் வந்து மிக சின்னது. ஒரு முடியோட நுனியில் வெட்டிகளாக கட் பண்ணும்போது 10,000 ஒரு பங்கு அப்படின்னு நம்ம பகவத்கீதையில் படிச்சிருக்கோம். இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம். அளவில் மிக சிறியவர், பரமாத்மா மிக பெரியவர். இன்னொரு உதாரணத்தில் எப்படி சொல்லலாம்னா, ஒரு கடல் இருக்குன்னா கடலோட தண்ணி வந்து உப்பு கரிக்குது. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமா உப்பு கரிக்கும். அந்த ஒரு சொட்டு தண்ணி வந்து நம்ம ஜீவாத்மாவுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த கடல், கரை இல்லாத கடல், அந்த கடலோட அளவு பரமாத்மாவாக எடுத்துக்கலாம். உதாரணம் நமக்கு புரிவதற்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ தன்மையில் ஒன்றானவர்கள், நித்தியமானவர்கள். நம்ம பரமாத்மா நித்தியமாக இருப்பார், ஜீவாத்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாமல் போயிடுவாரா அப்படின்னா இல்லை, அவரும் நித்தியமாக இருப்பார். இல்லைங்களே பிரபு, கொஞ்ச நாளைக்கு முன்னே இருந்தார், இப்போ இல்லைங்களே, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆக்சுவலி உடல் தான் மாற்றம் அடைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம், தேகினோஸ்மின் யாதா தேகி கௌமாரம் யவ்வனம் ஜரா. உடல் மாற்றம் வந்து நடக்கிறதா மரணம். மரணத்தின் போது ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு ஜீவாத்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அப்போ என்ன ஆகுது? உடல் தான் மாற்றம் அடையுதே ஒழிய ஜீவாத்மா டோட்டலி டெஸ்ட்ராய் ஆகிறதில்ல, அழிந்து போவதில்லை. ஏன் அழிந்து போகிறதில்ல, இல்லை காணாமல் போகிறதில்ல? ஏன் அப்படின்னா அவர் பகவானோட அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன அப்படின்னு சொல்கிறார். இந்த நுண்ணிய உயிர்வாளி எனது அம்சம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போ பகவானோட அம்சம், அவரோட உடலில் இருக்கிற ஒரு சின்ன துணுக்கு தான் நம்ம எப்படி காணாமல் போக முடியும்? ஸோ நம்மளோட டியூட்டி என்னென்னா, உடலின் அங்கங்கள், நம்மளோட கை கால்கள், மற்ற உறுப்புகள் எல்லாமே உடலுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். இது இணக்கமான ஒன்று. இல்லை நான் ஒத்து போக மாட்டேன், கை நான் உடல் வயிற்று கூட
பசி தீர்க்கறதுக்கு நான் கையை உதவி செய்ய மாட்டேன், வாயை நானும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளும் அடம் பிடிச்சுதுன்னா என்ன ஆகும்? அந்த உடல் வந்து அதனோட செயல் அதாவது எல்லாமே தளர்ந்து போயிடும் இல்லைங்களா? அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம கையெடுத்து சாப்பிட்லின்னா என்ன ஆகும்? வயிற்றுக்கு உணவளிக்க முடியாது. உணவளிக்கலைன்னா மற்ற அங்கங்களுக்கு வந்து உணவு போய் சேராது, எல்லாமே தளர்ந்து போயிடும். அதே மாதிரி தான் ஒரு மரம் இருக்குது என்றால் மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றவில்லை என்றால் அந்த மரம் பட்டு போகுங்களா? அதே மாதிரி தான் பகவான் கூட அங்கங்களாகிய நம்ம பகவான் கூட ஒத்துழைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா மாயையின் பிடியில் மாட்டிக்கொள்வோம். பகவானோட அந்தரங்க சக்தி கூட நம்ம ஒத்துழைக்கவில்லை என்றால், பகவான் கூட இணக்கமான உறவு வைத்து கொள்ளவில்லை என்றால் அவரோட அந்தரங்க சக்திக்கு பதிலாக பகிரங்க சக்தியாக மாயா சக்தியிடம் நம்ம மாட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட களத்தின் செயலை அனுபவிக்கின்றான். இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒரு களம்னா வந்து ஒரு செயல் செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் இந்த உடல். இப்போ ஜீவாத்மா செயல்படணும்னு உடல் வேணும். அந்த உடல் தான் இந்த களம் என்று அறியப்படுகிறது. அப்போ ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட களத்தின் செயல்களை அனுபவிக்கின்றான். இந்த உடல் வச்சு என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ அதில் வர இன்ப துன்பங்களை இந்த ஜீவாத்மா அனுபவிக்குது. ஆனால் பரமாத்மா எல்லைக்கு உட்பட்ட அனுபவிப்பாளராகவோ உடலின் செயல்களில் பங்கு கொள்பவராகவோ வீற்றிருப்பதில்லை. மாறாக அவர் சாட்சியாகவும் மேற்பார்வை செய்பவராகவும் அனுமதிப்பாளராகவும் பரம அனுபவிப்பாளராகவும் வீற்றுள்ளார். பகவானோட ரோல் பாருங்கள். உடலின் செயல், நம்மளோட செயல்கள் வந்து நம்ம செய்கிற செயலை வந்து அவர் பங்கு கொள்வதில்லைன்னா அது ஜஸ்ட்டு சாங்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஆனால் அவர் சாட்சியாக இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அது வந்து யாரும் பார்க்கல, நம்ம எல்லாம் மக்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் யாரும் பார்க்கலன்னா நான் எது வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளை வந்து யாரும் கண்காணிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறனால தான் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. உண்மைங்களா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பகவான் ஜீவாத்மா கூடவே இருந்துட்டு சாட்சியாக இருக்கிறாரு. நம்மளை வந்து சிசிடிவியில் மானிட்ரு பண்ணுறாங்க நம்மளோட அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள். இல்லை வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா நமக்கு சிசிடிவினால் கண்காணிக்கப்படுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பய உணர்வோடு தான் செய்வோம். எங்கே தப்பு பண்ணக்கூடாது, வீணாக அரட்டை அடிச்சிட்டு இருக்கக்கூடாது, நேரத்தை வந்து அந்த சம்பளம் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அதற்காக தான் சிசிடிவி போட்டு மானிட்ரு பண்ணுறாங்க. தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மானிட்ரு பண்ணுறாங்க. அப்போது நம்மளை ஒருத்தர் மானிட்ரு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுவோம்? தவறு செய்வதிலிருந்து விடுபடுவோம். நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஏன் தவறு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஈவன் நம்ம ஆன்மீக செயல்களில் கூட நம்ம ஏன் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் வந்து ஜபம் ஒழுங்காக பண்ணுறதில்ல, ஒழுங்காக பகவத்கீதை படிக்கிறதில்ல, பக்தி சேவையில் ஒழுங்காக ஈடுபடுறதில்ல? இதையெல்லாம் யார் பார்க்குறாங்க? நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். நம்ம மனம் போன போக்கில் செயல்படலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். ஆனால் பகவான் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து சிறப்பாக செயல்படுவோம். சாட்சியாக இருக்கிறாரு. நீங்கள் நல்லது பண்ணாலும் சாட்சியாக இருப்பார், பக்தி தொண்டு பண்ணாலும் சாட்சியாக இருக்கிறாரு, நீங்கள் மாயாவுக்கு சேவை செஞ்சாலும் சாட்சியாக இருக்கிறாரு. ஸோ முடிவு நம்ம கையில். ஸோ இப்படி சாட்சியாக இருக்கிறாரு, மேற்பார்வை செய்பவராக இருக்கார், அனுமதிப்பாளராகவும் இருக்கிறார், பரம அனுபவிப்பாளராகவும் இருக்கிறார். நான் வந்து அனுபவிப்பாளர்னால் ஒரு என்ஜாயர், பரம என்ஜாயர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் தான் என்ஜாயர்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிப்பாளர் அவர் தான். ஏன் அவர் தான் அனுபவிப்பாளர்? அவருக்கு மட்டும் ஏன் அந்த உரிமை, நமக்கு ஏன் இருக்கக்கூடாது? அப்படின்னா எல்லாவற்றின் பரம உரிமையாளர் அவர் தான். அசைவன அசையாதவன என்ன எல்லாமே இங்கே என்னென்ன இருக்கிறதோ அனைத்தின் உரிமையாளர் அவர் தான். இப்போ உரிமையாளருக்கு தானே அந்த என்ஜாய் பண்ணுற அந்த உரிமை இருக்குது. புரியுதுங்களா? உரிமையாளருக்கு தான் அந்த என்ஜாய் பண்ணுற உரிமை இருக்குது. அதனால் பகவான் தான் என்ஜாயர், பரம அனுபவிப்பாளர். அப்படி உடல் வந்து வீற்றிருக்கிறார். ஆனால் ஆத்மா அப்படி இல்லை. மேலும் அவர் தெய்வீகமானவர்.
ஆத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு நபர்கள் என்பது முற்றிலும் தெளிவானதாகும். பரமாத்மாவின் கரங்களும் கால்களும் எங்கும் பரவியுள்ளன. பரமாத்மாவின் கைகளும் கால்களும் எங்கும் பரவியுள்ளன. நமக்கு வேண்டிய உதவிகள் செய்வதற்காக எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எல்லா ஜீவனோட இதயத்திலும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் ஜீவாத்மாவோ அப்படிப்பட்டவன் அல்ல. மேலும் பரமாத்மாவே முழுமுதற் கடவுள் என்பதால் ஜட இன்பத்தை விரும்பும் ஜீவாத்மாவின் ஆசைகளை அனுமதிப்பதற்காக அவர் உள்ளேயே வீற்றுள்ளார். இப்போ நம்ம ஜட இன்பத்தை விரும்புகிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு அனுமதி கொடுக்கணும்ல, அதற்காக அவர் உள்ளே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் அவர் வேணுமா அப்படின்னா அதற்கு மட்டும் இல்லை. ஆக்சுவலி நம்ம நம்மளோட ஜட இன்பத்தை சுகிப்பதற்கு பதிலாக, இன்பத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக பகவான் மேலே பக்தி தொண்டு, அன்பு தொண்டு செய்வதற்கு நம்மளோட முகத்தை திருப்பும்போது, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அந்த பக்கம் போகும்போது அதற்கும் உதவி செய்வதற்காக தயாராக இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் ஜடத்துக்காக, ஜட செயல்களுக்காக மட்டும்தான் அவர் உதவி செய்கிறதுக்காக இருக்கிறார். நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம ஆன்மீக செயல் செஞ்சாலும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பகவான் நம்மளை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு நம்ம படிக்கிறோம். ஸோ பரமாத்மாவின் அனுமதியின்றி ஜீவாத்மாவினால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம நல்லா படிக்கணும், இல்லை பௌதிகத்தில் முன்னேறணும், இல்லை ஆன்மீகத்தில் முன்னேறணும், நல்லா பக்தர் ஆகணும், எல்லாத்துக்குமே பரமாத்மாவோட அனுமதி வேண்டும். அப்போ சிலது நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்மளோட சின்சியாரிட்டி, நம்மகிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது, தவறு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட தான் தவறு இருக்குதே ஒழிய பகவான்கிட்ட தவறு இல்லை. நமக்கு ஒரு செயல் நடக்கணுங்கிறது, நடக்காமல் இருக்கிறதுங்கிறது பகவானோட கையில் தான். ஆனால் அந்த செயல் நடக்கிறதுக்கு நம்மளோட பேக்ரவுண்டில் நம்மளோட முந்தைய செயல்களோட பாவ புண்ணிய விளைவுகளை பொறுத்து தான் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் சேங்ஷன் பண்ணுறார். ஆனால் சில பக்தர்களுக்கு, சில உயிர்வாளிகளுக்கு பகவானோட கருணையினால், இல்லை பக்தரோட கருணையினால் எளிதாக இந்த ஜடகுலை கடக்கிறதுக்காகவும் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கும் சிலருக்கு அந்த வாய்ப்பு பெறுகிறது. அது எக்ஸப்ஷனல் கேஸ். அது எல்லாத்துக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜீவாத்மா புக்தா காக்கப்படுபவன் என்றும் பகவான் போக்தா காப்பவர் என்றும் அறியப்படுகின்றார். நம்மளை யாராவது காப்பாற்றணும். அதனால தான் பரமாத்மா காப்பாற்றுபவராக இருக்கிறார், இதயத்திலே இருக்கிறார். அப்போது இப்போ ஜீவாத்மா இருக்குது, பரமாத்மா இருக்கார். பக்கத்திலே பரமாத்மா இருக்கிறது நமக்கு தெரிவதில்லை. சாஸ்திரம் மூலிமா நம்ம அறிகிறோம், பகவத்கீதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச பிறகு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், நம்மளை பகவான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். முழுமுதற் கடவுளோட பிரதிநிதி ஆகிய பரமாத்மா நம்ம கூட தயாராகவே இருக்கிறார் நமக்கு உதவுவதற்காக. முயற்சி யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். நான் எந்த முயற்சியும் போட மாட்டேன். எத்தனை சாஸ்திரம் கேட்டாலும், எத்தனை முறை கிளாஸ் கேட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நான் திரும்ப திரும்ப பழைய முறையே கடைபிடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி பிடிவாதமாக ஸ்டபனாக இருந்தோமா, பகவான் என்ன பண்ணுவார்? இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி நீ செய்கிறது செய்ய. பட் அப்பவும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்மளை விட்டு விலகி ஓடுவதில்லை. இவன் திருந்தவே மாட்டானவர் நம்மளை விட்டுட்டு போகிறதில்ல. இதை விட மனித பிறவி இப்போ எடுத்துட்டோம், மறுபடியும் அடுத்த பிறவியில் இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம கீழே இறங்கி போயிட்டோம். அப்படின்னு என்ன, மனித பிறவியிலேருந்து விலங்கினத்துக்கு இறங்கி போகிறோம், அதை விட கீழான இனத்துக்கு போகிறோம். ஸோ இவன் திருந்தவே மாட்டான்னு நம்மளை விட்டு போகிறதில்ல. நம்ம ஈவன் புழு பூச்சி ஆனால் கூட, ஒரு எறும்பாக மாறினால் கூட, ஒரு பாக்டீரியாவாக மாறினால் கூட, எந்த ஒரு உயிர்வாளியாக இருந்தாலும் அதற்குள்ளும் பகவான் உள்ளிருக்கிறார், பரமாத்மாவாக இருக்கிறார். பிரபோதர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அவர் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது. அப்போது என்ன கொஸ்டின்னா பாருங்கள், பகவான் எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்வாளிகளும் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. மலம் இருக்குல்ல, மலத்தில் உள்ள புழுகள்லாம் ஊறும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த புழுவில் பகவான் இருக்கிறாரா, பரமாத்மா இருக்கிறாரான்னு கேட்குறாங்க
பிரபாதரிடம். எஸ், அப்கோர்ஸ், கண்டிப்பாக அவர் அங்கேயும் இருக்கிறார். நமக்கு பார்க்கும்போது அது அசுத்தமான இடம், கரெக்டுங்களா? மலத்தை உண்ணும் புழு அதனோட உடலிலும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். அப்படின்னா பகவான் எவ்வளவு கருணையானவர். பகவானோட கருணை நம்ம வந்து நம்மளோட அறிவை, பௌதிக அறிவை வச்சு ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் தயாராக இருக்கிறார். நம்ம வந்து அவர் சொல்படி கேட்கணும். உபதேசங்களை பகவானிடமிருந்து பெற்று, பகவத்கீதை மூலிமா உபதேசங்களை பெற்று அவர் சொற்படி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பா சொன்னார்னா பிள்ளைகள் கேட்கணும். ஆனால் நம்ம அப்பாவுக்கு சொற்களை கேட்காம இருக்கிறோம். பரம தந்தை பகவான் தானே, அனைத்து உயிர்களுக்கும் விதையளிக்கும் தந்தை பகவான் தானே. ஸோ உற்ற நண்பன் பகவான் தானே. எல்லாம் சொல்லியிருக்காருல்ல பகவத்கீதையில் 5.29 சொல்லியிருக்காரு. சுக்ருதாம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. இதை தெரிஞ்சவன் அமைதி அடைகிறான்னு சொல்கிறார். அப்போது என்னோட நண்பன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனால் நான் இவரை நம்புறதில்ல, வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்புகிறேன். அதுதான் நம்மளோட பிரச்சனை. புரியுதுங்களா? நண்பன் ஆபத்தில் அவங்க வந்து சரி, நண்பன் சில விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலாம், பௌதிகமாக சில பண உதவி, பொருள் உதவி எல்லாம் செய்கிறாரு, ஓகே. பிறப்பு இறப்பு மூப்பு நோயிலிருந்து காப்பாற்று வரான் எந்த நண்பராவது, இல்லை எந்த டாக்டராவது காப்பாற்ற முடியுமா? இல்லை எந்த நம்மளோட சொத்து பத்துக்கள் கோடிக்கணக்காக சேர்த்து வச்சிருக்கல காப்பாற்ற முடியுமா? முடியாதே. அப்போ துன்பத்திலிருந்து நம்மளை காப்பவர் பகவான் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஏதோ சுயநலத்தோடு தான் பழகுவாங்க. ஈவன் குடும்பத்துலேயும் கூட, அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே காசு இருந்தால் மதிப்பாங்க, இல்லாட்டி நம்மளை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து மறுக்கப்படாத உண்மை. அப்போ பகவானை வந்து உற்ற நண்பனாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தான் காப்பவர். எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் உள்ளனர். அவர் ஒரு நண்பனை போன்று அவர்களில் வசிக்கிறார். நண்பன் மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம வந்து உதாசீனப்படுத்திக்கிறோம், கண்டுகொள்றதில்ல. பகவான் கூட இருக்கிறாருங்க, நம்ம கண்டுகொள்றதில்ல. அப்போ அதுக்கு பேர் என்ன? சிம்பிளி நெக்லெக்டிங், உதாசீனப்படுத்துகிறோம். இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு, ரொம்ப தவறு இல்லை? அதனால தாங்க நம்ம கஷ்டப்படுறோம். ஏங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சைடு தவறு இருக்குது. சிம்பிளி நெக்லெக்ட் பண்ணுறோம். எது வந்து நம்மளை காப்பாற்றாதோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் தெரியும். பணமெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, திடீர்னு கொரோனா வருது, சில நோய்கள் வருது, காப்பாற்றவே முடியாது. அவங்க டாக்டராக இருப்பாங்க, அவங்கள தானே காப்பாற்றிக்க முடியாது. அவங்களும் ஒரு நோய் வந்து திடீர்னு இறந்துடுறாங்க. அவங்க நிறைய டிகிரியெல்லாம் படிச்சிருப்பாங்க, இல்லை பெரிய பதவியிலெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் திடீர் மரணம் ஏற்படுகிறது. அப்போது பதவியோ பொருளோ செல்வமோ கல்வியோ அழகோ புகழோ எதுவும் நம்மளை காப்பாற்றாது. நண்பனோ யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பகவான் நம்மளை காப்பவராக இருக்கிறார். அப்படின்னா பகவான் இருக்கனால நமக்கு வந்து இந்த உடலே நித்தியமாக இருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி காப்பாற்றுறதில்ல. மீண்டும் பிறவி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு பகவான் உதவி செய்கிறார். மீண்டும் பிறக்கக்கூடாதுங்க. மீண்டும் பிறந்துட்டு என்ன ஆகும்? மீண்டும் இறக்கணும். பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இதுதான் வந்து இருக்கிறதுலே துன்பகரமான செயல் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் மூலிமா தெரிகிறோம். ஆனால் நம்ம திருப்பி அதையே தானே பண்ணுறோம். அதுலேயே சுற்றிட்டு, அந்த சைக்கிளையே சுற்றிட்டு இருக்கிறதுக்காக விரும்புகிறோம். அதிலிருந்து விடுபட நம்ம முயற்சி செய்யணும். இது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். ஸோ உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியும் பரமபுருஷரின் நித்தியமான அம்சம், பகவானோட அம்சம். அப்போ பகவானுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. மறந்துட்டோம். ஏன் மறந்துட்டோம்? கன்றுடன் சேர்ந்த பசுவும் அப்படி ஒரு பழமொழி இருக்குது. நம்ம வந்து சேரக்கூடாத இடத்துல நம்ம வந்து ஜடத்தை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டது மிகப்பெரிய தப்பு. ஆசைப்படுறது தப்பாங்க அப்படின்னா, ஆமாங்க,
பகவான் தான் உரிமையாளர், அவர் தான் அனுபவிப்பாளர்னு சொல்லியாச்சு. அவருக்கு உண்டான பொருளை அவருக்கு கொடுக்காம நம்மளே அனுபவிக்கணும் ஆசைப்படுறது தப்பு. அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? என்ஜாய் பண்ணு, என்னையும் சேர்த்திக்க. பகவானை மையமாக வைத்து எந்த செயல் வேணாலும் செய்யும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாத செயல் செய்யலாமான்னா, மேபி ஆரம்பத்தில் செய்வீங்க. பகவான் தான் உள்ளேருந்து நமக்கு சொல்லுவார், சாட்சியாக இருக்கிறாரு, நம்ம வந்து அனுமதிக்கிறாரு. போக போக நமக்கே விளக்குவார், இது செய்யக்கூடாத செயல், இது வெளியில் வந்து நமக்கு கைட் பண்ணுவார். ஆனால் ஆரம்பத்தில் எடுத்தது நம்ம பர்ஃபெக்ட் ஆக முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளிவர நம்ம முயற்சி செய்யணும். அவர்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பரும் கூட. யார்? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நெருங்கிய நண்பர்கள். நம்ம மறந்துட்டோம். ஆனால் பகவானுடைய ஆணையை மறுப்பதற்கும் இயற்கையை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியுடன் சுதந்திரமாக செயல்படுவதற்கான இயல்பு உயிர்வாளியிடம் உள்ளது. பகவானோட ஆணையை மறுக்கிறோம், அது மட்டும் இல்லை, இயற்கையை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சி. இயற்கையை நம்ம ஆளணும்னு நினைக்கிறோம், அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஜட இயற்கை ஆளுன்னு நினைக்கிறனால நம்ம ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், நடந்துக்கிறோம். இயற்கையை நான் தான் ஓனர் அப்படிங்கிற ஓனர்ஷிப்புங்கிற முறையில் நம்ம நடந்துக்கிறோம். வீட்டுக்கு நான் ஓனர், இதெல்லாம் என்னோடய சொத்து, இதெல்லாம் என்னோடய ஃபேமிலி, எல்லாம் என்னோடதுங்கிறோம். ஆக்சுவலி சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அனைத்தும் பகவானுடையது. இந்த உடல் முதலாவது நம்முடைய சொத்து இல்லை. பஞ்சபூதங்களால் ஆன உடல், பஞ்சபூதங்களோட யாரோடது? பகவானோட சக்தி, ஜடசக்தி. அப்போ நம்மளோட உடல்ங்கிறது எங்கே? நம்மளோட உடல். இந்த உடல் கூட நம்மளது இல்லை, நமக்கென்று எதுவும் இல்லை பகவானை தவிர ஆக்சுவலி. ஸோ இயற்கையை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியுடன் சுதந்திரமாக செயல்படுவதற்கான இயல்பு உயிர்வாளியிடம் உள்ளது. ஏங்க இயற்கையை ஆதிக்கம் பண்ணுறதுக்கு பகவான் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேள்வி நமக்கு வருங்களா? அது தவறு தானே. எதுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆசை கொடுக்குற ஆசையில் பகவான் நிறையா விஷயத்தில் நமக்கு செய்யக்கூடிய செயல், செய்யக்கூடாத செயல், கர்மா, அகர்மா, விகர்மா எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காருல. ஆனால் பகவானோட பாலிசி என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. இதை பகவானோட பாலிசி. இப்போ சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறோம், கேட்குறது கேட்காமல் இருக்குது உங்களோடது. அப்படி இல்லாட்டி இது ஒரு அராஜகம், அதாவது ரொம்ப கட்டாயப்படுத்தி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பகவான் பண்ணுறதில்ல. ஈவந்தோ தன்னோட உற்ற நண்பனான அர்ஜுனனுக்கு கூட இந்த அறிவுரைகள்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு? நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது உன் கையில் இருக்குது. நான் சொல்படி கேட்டால் நீ பேரும் புகழோடு இருப்பாய், நான் சொல்வதை கேட்காம உதாசீனப்படுத்தினால் நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு எச்சரிக்கிறார் பகவத்கீதையில். அப்போ பகவான் உபதேசங்கள் கொடுப்பது நம்மளோட நன்மைக்காகத்தானே ஒழிய அவரோட நன்மைக்கு, அவருக்கு என்னென்னா அவரோட நன்மைக்காகங்கிறது எப்படி நம்ம அப்படி எடுத்துக்க முடியும்? அவரோட நன்மை அப்படின்னு என்னென்னா, தன்னுடைய குழந்தைகள், நம்மளாம் அவரோட குழந்தைகள், தன்னோட குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு? சைத்தன்ய மகாபுருவாக நமக்கு ஈஸியான 5000 வருஷங்களுக்கு முன்னே உபதேசத்தை கொடுத்தாரு. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பகவானே சைத்தன்ய மகாபுரு ஸ்ரீமதி ராதாராணியோட மூடில், மனோநிலையில் பக்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கார், செய்தும் காட்டியிருக்கிறார். ஸோ இதற்கு ஈஸியான வழிமுறை சைத்தன்ய மகாபுரு ரெக்கமெண்ட் பண்ணுன சாஸ்திரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்ற பகவானின் மந்திரத்தை ஓதுவதால் பகவான் மீது ஒரு அன்பு பிறக்கும். நமக்குள் இருக்கிற அந்த மாசுக்கள், காமம், கோபம், பேராசை, புலனுணர்வு, மயக்கம், இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த நரகத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய அந்த தீய எதிரிகள் நம்மளை விட்டு விலக நேரிடும். இவங்களே எதிரிகள் ஆக்சுவலி. கோபம், பேராசை, காமம் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். நானும் கோபப்படுவேங்க,
நானும் ஆசைப்படுவேங்க. அதுதாங்க நமக்கு எதிரின்னு தெரியாமையே நமக்கு அதுக்கு பால் ஊற்றி சோறு ஊட்டி வளர்த்துற மாதிரி நம்ம கூடவே அதை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்குள்ளே இருந்துட்டு நம்மளையே குழி பறித்து நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடியது. நரகத்தின் கதவுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, காமம், குரோதம். அப்போ நம்ம அதற்கே வந்து நம்ம இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ உயிர்வாழி சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. ஆனால் வந்து அதில் பகவான் தலையிடுவதில்லை. அதனால தான் நம்ம செய்கிற செயலில் பகவான் இன்டர்ஃபியர் ஆகிறதில்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சிறிய சுதந்திரத்தையும் சரியாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம சரியாக தப்பாக பண்ணுறோம், சரியாக தவறாக பண்ணுகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அத்தகைய இயல்பு அவனிடம் இருப்பதால் அவன் பரமபுருஷரின் நடுத்தர சக்தி என்று அறியப்படுகிறான். ஏன்னா பகவான் சொல்கிறத ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம். பகவானுக்கு சேவை செய்யலாம், மாயாவுக்கு சேவை செய்யலாம். அதனால் ஆத்மாவோட ரோல், உயிர்வாளியோட ரோல் நடுத்தர சக்தி என்று சொல்லப்படுகிறது. ஜடசக்தி ஓகே, ஆன்மீக சக்தியிலும் இடம்பெற முடியும். ஓகே, அதாவது உயிர்வாழி எப்படி இருக்குன்னா ஜடசக்தியிலும் இடம்பெறலாம், ஆன்மீக சக்தியிலும் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜடசக்தியினால் அவன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் வரை அவனுடைய நண்பனாக பரமாத்மாவின் வழியில் முழுமையர் கடவுள் அவனுடன் வசிக்கிறார். அதாவது ஜடசக்தியினால், அதாவது கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கும் வரை பரமாத்மா எப்போ இருப்பார், எப்பப்பெல்லாம் இருக்கிறார்னா நம்ம ஜட உலகில் இருக்கும் வரை, ஜடசக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை பரமாத்மா கூட இருக்கிறார். நம்ம கேட்கலாம், வைகுண்டம் போயிட்டு அங்கெல்லாம் பரமாத்மா கூடவே இருப்பாரா? அங்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம முக்குணங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டோம், பகவானோட தூய பக்தர் ஆகிட்டோம். அப்போ தானே அங்கே போக முடியும். இந்த காமம், கோபம், குரோதம், புலனுணர்வு, மயக்கம் இதிலேருந்து விடுபட்டுட்டோம். அப்போ தானே அங்கே போக முடியும். அங்கே போயிட்டால் பரமாத்மாவுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த நிலையை கடந்து விட்டீர்கள். அப்போ வைகுண்ட லோகத்தில் பரமாத்மா தேவையா அப்படின்னா அங்கே தேவையில்லை அப்படிங்கிறது புரியணும். அப்போ அந்த கட்டுண்ட இடத்துல இருக்கிற ஜீவாத்மாவை மீண்டும் ஆன்மீக சக்தியிடம் கொண்டு செல்வதே அவரது குறிக்கோள். நம்ம வந்து இப்போ முக்குணங்களின் பிடியில் இருக்கோம், ஜட உலகில் இருக்கிறோம், கட்டுண்ட ஜீவனாக இருக்கிறோம். பரமாத்மாவோட ரோல் என்னென்னா இங்கிருந்து விடுவித்து ஆன்மீக லோகத்தை கொண்டு போகிறதுக்காக ஜீவாத்மா கூடவே இருக்கிறார். எத்தனை ஜென்மங்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்தாலும். அப்போ எவ்வளோ பொறுமை இருக்குன்னு பாருங்கள் பகவான்கிட்ட. ஒன்று வந்து கருணை இருக்குது, கருணையானவர் பகவான், மிகவும் பொறுமையானவர். பல கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும், நம்ம பிறப்பு இறப்பு மூப்பு நோய் போய் இப்படி பல கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் பகவான் பொறுமையாக காத்திருக்கார். ஒரு நாள் இவன் திரும்பி வருவான். நமக்கு அப்படி பொறுமை இருக்குமா? குடும்பத்தில் நம்ம சொல்லி கொஞ்சம் கேட்கலன்னா எவ்வளோ கோபம் வருது. ஆனால் பகவான் அப்படி கோபப்படவே இல்லைங்க. ஆனால் பொறுமையாக காத்திருக்கிறார் நம்மளோட திரும்பி வருவாங்க நம்பிக்கையாக. அதனால தான் திரும்பி வரமாட்டான் அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட அந்தரங்க சகாக்களாகிய பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்களை அனுப்பி, இந்த விஞ்ஞானம் வந்து மறைஞ்சு போயிடுச்சு 5000 வருஷங்களுக்கு முன்னே சொன்னது, பட் இருந்தாலும் பகவத்கீதைன்னு தெரியும், யாரும் படிக்கிறதில்ல, கேட்குறதில்ல. தகுந்த சீட பரம்பரையில் அந்த உள்ளபடி யாரும் கேட்குறதில்ல. நீங்கள் போய் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள், நம்ம குரு பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வர ஆச்சாரியர்கள், இன்னும் பிற அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் வரவங்க மூலிமா பகவான் என்ன நினைக்கிறாரு, அவரோட கருத்துக்களை எல்லாம் நமக்கு வந்து கீழே கொண்டு வராரு. கீழே கொண்டு வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க பிரபுபாதர் போட்ட ஆச்சாரியர்கள் மூலியமாக. நாம் வந்து சிம்பிளி ஆச்சாரியர்களோட அடிச்சுவட்டை, தூய பக்தர்களோட அடிச்சுவட்டை வந்து பின்பற்ற வேண்டும். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை வந்து ஆன்மீக லோகத்துக்கு அழைத்து செல்றதுக்கு வந்து விருப்பமாக இருக்கார். ஆனால் தன்னிடமுள்ள சிறு சுதந்திரத்தின் காரணத்தினால் ஆன்மீக ஒளியின் உறவை தனிப்பட்ட உயிர்வாழி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறான். பிரபாதர் அவரோட கொட்டேஷன் சொல்லியிருக்காரு பாருங்கள், தொடர்ந்து புறக்கணித்து வருகிறோம். அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம் ஜட உலகில். புறக்கணிக்காமல் இருந்தால் நம்மலாம் அந்த 75% இருக்கிற ஆன்மீக லோகத்தில் இருந்திருப்போம், 25% இருக்கிற அந்த பௌதீக லோகத்தில் இருந்திருக்க மாட்டோம். சுதந்திரத்தின் இந்த தவறான உபயோகமே கட்டுண்ட இயல்பில் அவனது ஜட துன்பத்திற்கு காரணம். சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுனால தான் இந்த கட்டுண்ட 3 குணங்களோட பிடியில் சிக்கிவிட்டு நான் சிக்குண்டு இருக்கிறதே நம்ம தெரியாமல் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்குறோம். அதுதான் மாயாவோட கண்ட்ரோல்.
மாயானா அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து மாயாவில் இருக்கிறங்கிறதே தெரியாமல் வச்சுருக்காங்க. அதுவும் மாயா தான். முக்குணங்கள் நம்மளால் தாக்கிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு தெரியறதில்ல. பகவானோட சக்தி பாருங்கள். ஏன் நம்மளோட முக்குணங்கள் வச்சுருக்காங்க? நீ தவறு செய்கிற, நீ வந்து பகவானோட உபதேசங்களை புறக்கணிக்கிற. ஸோ பெட்டர், எனக்கு சேவை செய்யலைன்னா என்னோட புறசக்திக்கு சேவை செய்ய. அங்கே போய் உதவாங்கு, அடி வாங்கு, துன்பப்படு. ஐயோ சாமி எனக்கு வேண்டாம், திரும்பி என்ன பகவானையை நோக்கி ஒடியாந்துடலாம் அப்படின்ட்டு திரும்பி வரதுக்காக தான் ஜடவுள்களை இத்தனை பேரும் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். துன்பங்கள் ஏன் வருதுன்னா, நம்மளை ஜெயிலில் எதுக்கு துன்பப்படுறோம் அப்படின்னா, நம்மளை வந்து திருந்துவதற்காக தான் ஜெயிலில் போடுறாங்க. இந்த ஜட உலகம் ஜெயில். துர்கா அம்மா தான் ஜெயிலின் கோட்டையோட இன்சார்ஜு. அப்போ ஜெயிலில் நம்ம தண்டனை தான் அனுபவிச்சுட்ருப்போம். துக்காலயம் அசாஸ்வதம்னு பகவான் சொல்லியிருக்காருல்ல. அப்போ துன்பமான இடத்துல போய் நம்ம இன்பத்தை தேட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் பக்தர்கள் இன்பமாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நித்தியமானவர்னு புரிஞ்சுக்கிறோம், நமக்கு அழிவில்லைன்னு புரிஞ்சுக்கிறோம், பகவானோட அம்சம்னு புரிஞ்சுக்கிறோம். பகவானோட சேவைக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ பகவானோட லீலைகள் எங்கே நடக்குதோ, பகவானோட உபதேசங்கள், பகவானோட ஹரியோட நாமம் எங்கே ஒலிக்குதோ, பகவான் பற்றிய பிரச்சாரங்கள் எங்கே நடக்குதோ அது வைகுண்டமாக கருதப்படுகிறது. அப்போ நம்ம வைகுண்ட வாசிகளாக இருப்பதற்கு அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை பக்தர்களுக்கு இருக்குது, தூய பக்தர்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இஸ்கான்ன்ற அமைப்பில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த இயக்கம் சரியாக நடைபெறுவதற்கு இந்த கருத்துக்கள் வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு, பகவானோட உபதேசங்களையும் பிரபாத போன்ற ஆச்சாரியர்களோட பொருளரை இருக்கிற உபதேசங்களை உள்வாங்கி கொண்டு நம்ம எப்படி செவ்வனே செய்கிறது, இந்த நாமே எப்படி உயர்த்திக்கிறது, இந்த ஜட உலகிலிருந்து எப்படி விடுபட்டு ஆன்மீக லோகத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம முனைப்புடன் செயல்பட வேண்டும். கொஞ்சம் இருக்குது பார்த்துலாம். இறைவன் உள்ளும் புறமும் இருந்து அவனுக்கு எப்போதும் அறிவுரை கொடுக்கிறார். உள்ளுக்குள்ளே பரமாத்மாவாக இருந்து கொடுக்குறார், வெளிப்புறமும் கொடுக்குறார். பகவத்கீதையில் வெளிப்புறம் வந்து நம்ம ஆச்சாரியர் மூலமாக நமக்கு வந்து உதவி செய்கிறார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகள் அவரால் புறத்திலிருந்து கொடுக்கப்படுபவை. பகவத்கீதையிலேருந்து நமக்கு வெளிப்புறமாக இருந்து அறிவுரை கிடைக்குது, உள்ளுக்குள்ளே பரமாத்மா வந்து நமக்கு கிடைக்குது. ஜடத்தளத்தில் செய்யப்படும் செயல்கள் உண்மையான இன்பத்திற்கு உதவிகரமாக அமையாது என்பதை அவனுக்கு உணர்த்து அவர் உள்ளிருந்தபடியே முயல்கிறார். ஜடத்தளத்திலிருந்து அப்படின்னா, நான் வந்து இந்த உடல் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து, பொய்யான அடையாளத்திலிருந்து செய்யப்படும் செயல்கள் நமக்கு வந்து உதவாது, உண்மையான இன்பத்திற்கு காரணமாக இருக்காது. நான் எப்போ வந்து ஆத்மாங்கிற கண்ணோட்டத்திலிருந்து செயல்படுறோமோ அது மட்டும்தான் உண்மையான இன்பத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உடல்ங்கிற கண்ணோட்டத்தில் செயல்பட்டோமா எல்லாமே தற்காலிகமான செயல்கள். இந்த உடல் அழியும் போது அனைத்தும் அழிந்துவிடும். ஆத்மாங்கிற ரீதியில் ஆத்மாவுக்கு உணவளிக்கும் போது, அப்படின்னா எப்படி ஆத்மாவுக்கு உணவளிப்பது? ஆன்மீக விஷயங்களில் பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபடும் போது ஆத்மா ஹாப்பியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் எங்கே கொண்டே விட்டாலும் பக்தன் ஹாப்பியாக இருக்க முடியும். ஆனால் பக்தரை தவிர மற்றவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு சூழல், வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போதே ரொம்ப சொற்பமான உயிரிழவாளிகள் மட்டும்தான் அந்த பகவானோட உபதேசங்களை கேட்குறதுக்கு முன் வந்திருக்கோம். நம்மளாம் ஒரு விதத்தில் போன பிறவியிலையோ ஏதோ ஒரு சுக்கிருதி, இல்லை பகவானோட கருணை, இல்லை பக்தரோட கருணையினால், இல்லை நம்ம செஞ்ச புண்ணியத்தினால் இங்கே உட்காந்து பகவானோட பக்தி சேவையில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். we are all luckiest people அப்படின்னு சொல்லலாம். கடைசி பாயிண்ட்டு, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் வந்து உள்ளிருந்து வெளியிருந்து உதவுகிறார். அவற்றை துறந்து உனது நம்பிக்கை என்னிடம் திருப்புவாயாக, நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று அவர் அதை சர்வதர்மான் பரித்தேஜ மாமியகம் சரண பிரஜா. நம்ம எல்லா விதமான ஜட செயல்கள் தர்மங்கள் எல்லாம் துறந்துட்டு என்னை மட்டுமே சரணடை அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் சொல்கிறத மட்டும் கேளு, உபதர்மங்கள் எல்லாம் வந்து நமக்கு பெருசாக உதவாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இவ்வாறு பரமாத்மா மற்றும் பரமபுருஷ பகவான் மீது தனது நம்பிக்கையை வைக்கும் புத்திசாலி மனிதன் அறிவு நிரம்பிய நித்திய வாழ்வின் ஆனந்தத்தினை நோக்கி முன்னேற தொடங்குகின்றான். நம்ம தான் அப்போ எப்படின்னா, பரமாத்மா அல்லது பரமபுருஷ பகவான் மீது தனது நம்பிக்கையை வைக்கும் புத்திசாலி. எப்போ பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறோமோ நம்ம புத்திசாலி. நம்ம நம்பிக்கை இல்லைன்னா புத்திசாலிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? புத்தி இல்லாதவங்க,
முட்டாள்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம புத்திசாலியாக இருக்கணும்னா பகவான் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும், பகவத்கீதையை நம்பணும், பகவானோட உபதேசத்தை நம்பணும். பகவான் நம்மை காப்பார், இந்த ஜட உலகிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு போவார், அதற்கு உதவி செய்வார் பரமாத்மாவாக இருந்து. நம்ம அதற்கு கோஆப்ரேட் பண்ணினா போதும். அவர் சொல்கிறத ஜஸ்ட் அவரோடு சேர்ந்து பயணம் பண்ணினா போதும் அப்படிங்கிறத சொல்லி இந்த உரையை முடிக்கிறோம். அப்போ பகவான் சைத்தன்ய மகாபிரபு கூறிய இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் நம்ம அதாவது குற்றங்கள் இல்லாமல் ஜபிப்பதன் மூலம் பகவானோட பக்தி தொண்டல் நம்ம மென்மேலும் உயர வாய்ப்புள்ளது என்பதை கூறிக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், சில பிரபுபாதா கி ஜெய். ஓம் தத் சத். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். இப்போ பார்த்த ஸ்லோகம் சம்மந்தமாக இல்லை ஜெனரலாக தெரிஞ்சால் சொல்கிறேன், எல்லாத்தையும் மூத்த பக்தர்களோட ஆலோசனை பேரில் நான் சொல்கிறேன். சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். பொறுமையாக இந்த கிளாஸை கவனிப்பதற்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ஆஃப் பண்ணிடுங்க.